ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். மீனா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எப்படிங்க கரெக்டான டைமில் நீங்கள் டிரைவிங் கிளாஸை பற்றி பேசுனீங்க, வேறு என்ன பண்ண சொல்கிறேன், நான் தான் சொன்னேன்ல, நேரம் வரும்போது அப்பா கிட்டே சொல்லி நான் என்ன சம்மதம் வாங்கிடுவேன்னுட்டு. இப்போ பார்த்தியா நான் ஓகே வாங்கிட்டேன், ரொம்ப சந்தோஷம், இது மாதிரியே நீங்கள் பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரவியும் ஸ்ருதியும் பாராட்டிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க முத்துவை பார்த்து. முத்து ரொம்ப பயங்கர பரபரப்பாக இருக்காங்க. பேங்க்காரங்க வராங்க. அப்போது மீனாவை கூப்பிட்டு, மீனா உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் சொன்னேன்ல, இதுதான் உனக்கு இனி பேங்க் புக்கு, செக்கு, கார்டு எல்லாமே இருக்கணும், அதனால தான் பேங்க்லேருந்து வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேங்க் புக் அப்ளை பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே ரோகிணியும் ஸ்ருதியும் செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் விஜயாவும் பயங்கர டென்ஷனாக ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேங்க் புக் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அந்த கார்டு எல்லாமே பார்த்த உடனேயே மீனா ரொம்பவே ஷாக் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஆனந்த கண்ணீரை எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எப்போவுமே பெருசாக காமிக்கணுமா அப்படின்னு அண்ணாமலை வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முத்து சவாரிக்காக போகிறாங்க. அப்போது அண்ணாமலையை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு போகிறாங்க. அப்போது கரெக்டாக கிருஷியும் அவங்க பாட்டியும் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே முத்து ஓடி போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அம்மா என்னம்மா இங்கே தான் படிக்கிறானா கிருஷ்? ஆமாப்பா இங்கே தான் படிக்கிறான், அவங்க அம்மா இங்கேயே வந்துட்டான், அதனால தான் இங்கேயே ஸ்கூலில் சேர்த்திட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஊருக்கு வந்த விஷயம் கூட எங்களுக்கு சொல்லவே இல்லை பார்த்தீங்களாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி கிட்ட அவங்களோட அம்மா கிட்ட பயங்கரமாக கோவப்படுறாங்க. அம்மா உனக்கு எமர்ஜென்சி கால் பண்ண, நீ ஏன் அட்டென்ட் பண்ணவே மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, முத்துவை ஸ்கூலில் பார்த்தோம், அவன் தான் கிருஷியை கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே ரோகிணி பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.